பிரேசில்ல ரொம்ப ஃபேமஸான ஸ்வீட் இவ்வளோ ஈஸியா குயிக்கா செஞ்சிட முடியுமா? அட ஆமாங்க, கண்டன்ஸ் மில்க் பட்டர் டெசிகேட்டட் கோகனட் போட்டு புரட்டி சுகர் சிரப்ல டிப் பண்ணி எடுத்தீங்கன்னா ஸ்வீட் ரெடி. இதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சும்மா தேனாமிருதமா இருக்கும். வணக்கம், வெல்கம் டு சாம்ஸ் கிச்சன்ஸ். இது உங்கள் சாம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் பாலபயானா. வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி, உங்கள் வீட்டில் யார் வேணால் பண்ணிடலாம். இதுக்காக ஒரு கேன் கண்டன்ஸ் மில்க் இந்த மாதிரி ஒரு பேனில் அதை ஊற்றிக்கோங்க. பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த பட்டர் நல்லா கரைஞ்சி இந்த கண்டன்ஸ் மில்கில் கலக்கணும். இப்போ பார்த்தீங்களா, நல்லா கரைஞ்சி அதில் கலந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க டெசிகேட்டட் கோகனட் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதையும் நல்லா கலந்து விடுங்க. இது எல்லாம் கம்பைன் ஆகி கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி திக்காக ஆகிடும். பேனில் ஒட்டாத அளவுக்கு வரும். இந்த பக்குவத்துக்கு வந்ததும் இதை இப்போ அந்த பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ எடுக்கிறது மிஸ்ஸஸ் சாம்ஸ். அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். இந்த மிக்ஸ்சர் ரொம்ப சூடாக இருக்கும். அதை கொஞ்சம் நேரம் அப்படியே ஆற விடுங்க. அப்படியே இருக்கும். உங்களுக்கு குயிக்காக வேணும்னா ஃப்ரிட்ஜில் கூட வச்சு ஆற வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து அதை ஒரு சின்ன சின்ன பாலாக இந்த மாதிரி உருட்டி ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. இப்போ சின்ன சின்ன பாலாக நம்ம உருட்டி எடுத்தாச்சு. பேரலாக நம்ம ஒரு சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ் லெமன் ஜூஸ், உங்ககிட்ட லெமன் இல்லைன்னா வினிகர் கூட கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகரை ஆட் பண்ணி ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். அது நல்லா கொதிச்சு இந்த மாதிரி கேரமலைஸ் ஆகி ஒரு கேரமலைஸ் ப்ரௌன் கலரில் வரும். இந்த டைமில் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம ஏற்கனவே உருட்டி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த பாலை எடுத்து இந்த சுகர் சிரப்பில் டிப் பண்ணி டக்குன்னு போட்டு டக்குன்னு எடுத்து ஒரு பார்ச்மெண்ட் பேப்பரில் வச்சுருங்க. ரொம்ப நேரம் அது உள்ளே போடக்கூடாது. போட்டு டிப் பண்ணி எடுத்து வச்சிடணும். அப்போ தான் அந்த கோட்டிங் ஈவனாக வரும். பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு சூப்பர் ஷைனியாக டெம்ப்டிங்காக இருக்குது. அதை எடுத்து இந்த மாதிரி இடித்து பார்த்தீங்கன்னா அந்த சுகர் கோட்டிங் டொக் டொக்குன்னு ஒரு சவுண்டு வரும். பால்கோவாவை எடுத்து சுகர் கோட்டிங்கில் மடித்து வாயில் போட்டால் எப்படி இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அதெல்லாம் அனுபவிச்சாதாங்க தெரியும். அப்படியே உடச்சி வாயில் போட்டு சாப்பிட்டா ஆஹா சூப்பருங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்கும் கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். See you next delicious dish. நன்றி, வணக்கம்.